வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது வரப்போகும் 2026 மே மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது. இந்த மாசம் உங்களுக்கு யோகமா இல்ல கவனமா இருக்கணுமா, உங்களோட வேலை கை நிறைய வருமானம் இதெல்லாம் வருமா, குடும்பத்துல நிம்மதி எப்படி இருக்கும், ஆரோக்கியம் காதல்னு எல்லாத்தையும் பத்தி ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி பலன்களும் இந்த மாதம் சூப்பராக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களையும் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல நீங்கள் நிதானமாக இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும். இன்னும் நம்ம சுபியோகம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொதுவான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக்குன்னு சொல்லணும். அதாவது சில விஷயங்கள் ரொம்ப வேகமாக நடக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக சோதிக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தா இது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். இந்த மாதம் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அது என்னன்னா உங்களோட தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எதையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற வேகம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப போல்டாக இருக்கும். மற்றவங்க தயங்கி நிற்கிற இடத்துல நீங்கள் இறங்கி வேலையை முடிப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை, வேகம் இருக்கும்போது கூடவே கொஞ்சம் ஈகோ தலை தூக்கும். நான் சொல்கிறது தான் சரின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் மற்றவங்க கூட சின்ன சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கருத்தையும் கொஞ்சம் கேட்டுட்டு ஈகோவை மூட்டை கட்டி வச்சிங்கன்னா பல பெரிய பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தவிர்த்திடலாம். சில எதிர்பாராத மாற்றங்கள் வரும். அது இப்போதைக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் உங்களோட எதிர்காலத்துக்கு அது ரொம்ப நல்லது தான். ஸோ அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தொழில் மற்றும் வேலை அமைப்பு. வேலையில் இருக்கவங்களுக்கு ஆஃபீஸில் இந்த மாதம் வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகள் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நிறையவே எதிர்பார்ப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே, ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணலாம். அதாவது அங்கீகாரம் எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, சிம்மம் ராசிக்காரங்களோட உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. மே மாதத்தோட கடைசி வாரத்தில் நீங்கள் செஞ்ச எல்லா வேலைக்கும் சேர்த்து நல்ல பாராட்டுகளும் பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக முயற்சி பண்ணலாம். புதிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரும். ஆனால் ஜூன் மாதத்தில் தான் அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். புதுசாக டீல் எல்லாம் பேசலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பார்ட்னர்ஷிப் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழிலில் ஒரு சீரான வளர்ச்சி இந்த மாதம் இருக்குது. பண வரவு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். காசு பணம்னு வரும்போது வரவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதம் செலவும் வருஷ கட்டி நிற்கும். உங்களோட வருமானம் குறையாது, அது பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் திடீர் செலவுகள் வரும். குறிப்பாக குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் வரும். இல்லாட்டி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கூட வரலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதம் ரொம்ப ரிஸ்கான முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. யாரோ சொன்னாங்க உடனே பணம் டபுள் ஆகிடும்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை புது இடங்கள்லையோ பணத்தை போடாதீங்க. லாங் டேர்ம் சேவிங்ஸில், அதாவது தங்கம் இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் மாதிரியான பாதுகாப்பான வழிகளை தேடுங்க. புதுசாக கடன் வாங்குறத இந்த மாதம் தவிர்த்தா நிம்மதியாக இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கான தாரக மந்திரம் என்னென்னா, சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக குடும்பம் மற்றும் உறவு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்பத்தில் இந்த மாதம் சில ஏற்ற இறக்கங்கள் வரும். சில நேரங்களில் சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டில் இருக்கவங்க கிட்ட கருத்து வேறுபாடு இல்லாட்டி தவறான புரிதல்கள் வரலாம். நீங்கள் ஒன்று சொல்ல போக அவங்க ஒன்று புரிஞ்சுட்டு போயிட்டு பிரச்சனைகள் பெருசாகும். இங்கே தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். பிரச்சனைகள் வரும்போது பேசாமல் மௌனமாக இருக்கிறது தீர்வு கிடையாது. ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன், அதாவது மனசு விட்டு பேசுகிறது தான் நல்லது. பெரியவங்களோட அட்வைஸை கேட்டு நடங்க. அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும். தம்பி தங்கச்சிங்க கூட சின்ன சின்ன உரசல் வரலாம், ஆனால் அது சீக்கிரம் சரியாயிடும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, மே மாதத்தில் உங்களோட வீட்டில் ஒரு சுபகாரியம் இல்லாட்டி ஒரு நல்ல விசேஷம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காதல் விஷயத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். முக்கியமாக ஈகோவால் தான் அந்த சண்டைகள் வரும். ஏன் நான் தான் முதல்ல மெசேஜ் பண்ணணுமா, இல்லை நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்ற கேள்விகள் வந்து எழ ஆரம்பிக்கும். ஆனால் உங்களோட காதல் உண்மையாக இருந்தால் இந்த சின்ன சண்டைகளுக்கு அப்புறம் உங்களோட பாண்டிங் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு புது ஈர்ப்பு வந்து வரும். ஒரு ஃப்ரெண்டு மூலமாக புதுசாக ஒருத்தவங்க அறிமுகமாகலாம். அது காதலாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக திருமணமானவங்களுக்கு
கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சிக்கிற தன்மை அதிகமாகும். உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, எதுக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாம பொறுமையா கையாண்டீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் அழகா இருக்கும். அடுத்ததா ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எனர்ஜியா தான் இருப்பீங்க. ஆனா வேலை பளுவால மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை வரலாம், நேரத்துக்கு சாப்பிடாதால செரிமான கோளாறுகள் வரலாம், அதிக அலைச்சலால தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க. உடற்பயிற்சி பண்றதை மட்டும் விட்டுறாதீங்க. உடலை விட மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டமான விஷயங்கள் இந்த மே மாசம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர், ஆரஞ்சு, இந்த நிறங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. முக்கியமான நாட்கள் இந்த மாசத்துல 5, 14, அது கூடவே 23 இந்த தேதிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு புது வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னா, இல்லை முக்கியமான மீட்டிங் போடுறீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த 3 தேதிகளில் உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து காத்துட்ருக்கு. மே 5ல் ஒரு அதிகாரமான பொறுப்பு வந்து கிடைக்கும். 14ல் எதிர்பாராத பணவரவு வந்து வரும். 23ஆம் தேதி, மே 23ஆம் தேதியில் குடும்பத்தில் இருந்த பெரிய பாரம் ஒன்று வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் மே மாதத்தில் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மே மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியோட அதிபதி சூரியன். அதனால் தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. முடிஞ்சால் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை கேளுங்க, இல்லாட்டி படிங்க. இது உங்களுக்கு பெரிய மனதைரியத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறது இல்லாட்டி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வசதி இல்லாதவங்களுக்கு கோதுமை இல்லாட்டி சிகப்பு நிற துணிகளை தானம் பண்ணுங்க. இது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை குறைச்சி பாசிட்டிவிட்டியை கூட்டும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது. செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்காதீங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பெரியவங்க சொல்கிற ஆலோசனையை மதித்து நடங்க. சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்க. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கணும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஈகோவை விட்டுடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் தலையிடாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு ரிஸ்கான முடிவும் எடுக்காதீங்க. இந்த 3 விஷயமும் நீங்கள் அறவே தவிர்த்துடணும். இப்போ நட்சத்திர வாரியாக ரொம்ப ஷார்ட்டாக பலன்கள் பார்க்கலாம். சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு கரியரில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் லவ் மற்றும் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. அடுத்ததா சிம்மம் ராசி உத்திரம் நட்சத்திரக்காரங்க 1ஆம் பாதம். பணம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஹெல்த்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம். அதனால சாப்பாட்டில் கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்கு இப்போ ராகு 8லும் கேது வந்து 2லும் இருக்காங்க. ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமலேயே சில மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போனால் அதை தடுக்க சிலர் முயற்சிப்பாங்க. அதே போல் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தையில் நிதானம் ரொம்ப முக்கியம். சில நேரம் நீங்கள் யதார்த்தமாக பேசுறது கூட மற்றவங்களுக்கு தப்பாக படலாம். ஸோ இந்த மாதம் மௌனம் சம்மதம் கிடையாது. மௌனம் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மே மாதத்தோட ஒரு ஹைலைட் என்னன்னா, குருவோட பார்வை. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து பிதுர் வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல் தீரும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். புனித யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அடுத்ததா கண்டசடி நடக்கிறதுனால உங்களோட பார்ட்னர் கூட, பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லாட்டி லைஃப் பார்ட்னர், ஸோ சின்ன சின்ன ஈகோ வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் வந்து சனி பகவான் தான். அவர் உங்களை சோதிச்சு தான் நல்லது கொடுப்பார். அதனால் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாது. அடுத்ததான் மாணவர்களுக்கு, சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் குழப்பமான சூழல் இருக்கும். படிப்பில் கவனம் சிதறலாம். செல்ஃபோன், சோஷியல் மீடியா பயன்பாட்டை குறைச்சிட்டு அதிகாலையில் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டா இந்த மாதம் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முடியும். அடுத்தது நிறைய பேருக்கு இந்த மே மாதத்தில் வீடு மாறணும் இல்லாட்டி ஆஃபீஸ் மாறணுன்ற எண்ணம் வரும். வாடகை வீட்டில் இருக்கவங்க புது வீட்டுக்கு மாறுறதுக்கோ இல்லாட்டி வீட்டை வந்து புதுப்பிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாற்றமாகவே அமையும்.
இப்போ வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த மே மாதம் ஒரு சவாலான அதே சமயம் வெற்றிகரமான மாதமாக இருக்க போகுது. நான் சொன்ன அந்த 3 தேதிகளை மே 5, 14, 23 மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வர தடைகளை பார்த்து பயப்படாமல் கிரகங்களோட வழிபாட்டுதலையும் உங்களோட கடின உழைப்பையும் நம்பி இறங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை கீழே கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாழ்க்கை வளமுடன். நன்றி.